வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இந்த வீடியோவில் தேர்ட் மிட் டேர்ம் லாஸ்ட் இயர் 2024 சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சினானிம்ஸ், கிராட்டிடியூட். ஸோ அதோட மீனிங் வந்து தேங்க்ஃபுல், ஸோ நன்றி செலுத்துகிறதா இருக்கிறது. செகண்ட் ஒன் இன்வேரியபிளி, ஆல்வேஸ், எப்பொழுதும். தேர்ட் ஒன் அன்டானிமஸ், பேனிக். பேனிக்னா பயப்படுறது, ஸோ அதுக்கு ஆப்போசிட் காம். ஃபோர்த் ஒன் போர்டு. போர்டுனா ஒரு வெறுப்பாக இருக்கிறது, இன்ட்ரெஸ்டட்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. அடுத்து சூஸ் த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்டு. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கோட், ரெயின், கோகனட், சைர். வி கேன் சி அ டேஸ் பவ், ரெயின்போ. ஸோ சம்மர் ஷவரில் நமக்கு என்ன பார்க்க முடியும்? ரெயின்போ, வானவில். வி மஸ்ட் ட்ரிங்க் டெண்டர் டேஷ் வாட்டர் இன் சம்மர். ஸோ சம்மரில் பொதுவாக நம்ம என்ன குடிப்போம்? இளநீர். டெண்டர் கோகனட்னா இளநீர். அடுத்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. வை டிட் த ஃபார்மர் ஹாவ் டு ட்ராவல் ஃபார்? ஸோ அந்த ஃபார்மர் எதுக்காக ட்ராவல் பண்ணார்? த ஃபார்மர் ஹேட் டு ட்ராவல் ஃபார் டு கெட் வாட்டர் ஃபார் ஹிஸ் கிராப்ஸ். அவரோட பயிருக்கு தண்ணி கிடைக்கிறதுக்காண்டி அவர் ட்ராவல் பண்ணார். ஸோ ஒய் டிட் வந்திருக்கனால நம்ம த ஃபார்மர் ஹேட் ஆன்சரில் எழுதுகிறோம். Who was challenged for a race? ரேஸுக்கு யார் சேலஞ்ச் பண்ணாங்க? சவிதா சிங் was challenged by her brother for a race. ஸோ யார் சேலஞ்ச் பண்ணாங்க? அவளோட பிரதர், சவிதா சிங்கோட பிரதர் தான் சேலஞ்ச் பண்ணாங்க. How does பாட்னா differ from டெல்லி? ஸோ டெல்லிக்கும் பாட்னாக்கும் என்ன டிஃபர்னு பார்த்தீங்கன்னா, there are no impressive building or monuments in பாட்னா. உங்களுக்கே தெரியும், டெல்லியில் நிறையா கோட்டை, ஃபோர்ட்டு, அப்புறம் குதுப் மினார், அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் பாட்னால அந்த மாதிரி இடங்கள் எதுவுமே இல்லை. அதைத்தான் கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் நோ இம்ப்ரெசிவ் பில்டிங் ஆர் மோனுமெண்ட்ஸ் இன் பாட்னா. அடுத்து போயம் லைன்ஸ் கொடுத்து அதில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்டுனாலே தெரியும். ஸோ அந்த எண்டிங் வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்லாக், டேக், பேக். அடுத்து ரைம் ஸ்கீம், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட்டில் முடிகிறது எந்த மாதிரி ஒரே மாதிரி முடிஞ்சால் ஏ. இப்போ ஸ்லாக், டேக், பேக் அது மூணுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஏ லாஸ்ட் லைன் ஹிம்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அது வேறு ஸ்கீம். ஸோ பி, ஏ பி. நேம் த சீசன்ஸ் மென்ஷன்ட் இன் த போயம் இந்தியன் சீசன். நம்ம இந்தியன் சீசன் போயம் படிச்சிருக்கோம். ஸோ அதில் என்ன சீசன்லாம் கொடுத்துருக்காங்க? சம்மர், மான்சூன், ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம். ஸோ இது உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். 5 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்து மெமரி போயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ மெமரி போயம் எழுதும்போது எப்போவுமே போயமோட ஹெட்டிங் ப்ளஸ் ஆத்தர் கண்டிப்பாக எழுதணும். அடுத்து ஃபிலிப்ஸ் மீனாட்சி இடாத்தி வாஸ் எ டேஷ் ரிலேட்டிவ் ஆஃப் த அம்பலத்தால் ஃபேமிலி. ஸோ டிஸ்டன்ட், தூரத்து உறவு. த டேஷ் வித் 4 pillars began to overflow. ஸோ எந்த ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு? எந்த இடம்? சென்ட்ரல் ஹால், அதான் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபை த கேரக்டர். ஸோ இந்த வேர்டை சொன்னவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ் ஷீ கிரேசி? யார் கேட்டாங்கன்னா முத்தாசி. ஒய் இஸ்ன்ட் இட் த ஸ்னேக் கம்மிங்? ஸோ இது யார் கேட்டாங்கன்னா கமலா தாஸ். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் லிங்கிங் வேர்ட்ஸ். ஸோ பட்னா ஆனால், ஆர்னா அல்லது, ஆண்ட்னா மற்றும், சோனா அதனால், பிகஸ்னா ஏனென்றால். ஸோ இந்த சென்டென்ஸில் மீனிங் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். யூ கேன் யூஸ் எ பென் டேஷ், பென்சில். ஸோ 2 சாய்ஸ் கொடுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல பென்சில் அல்லது பென்சில், பென் அல்லது பென்சில். ஸோ ஆர். அவர் டீம் பிளேட் வெல் அண்ட் ஒன் த கேம். ஸோ எங்கள் டீம் நல்லா விளையாண்டாங்க, அதோட கேமும் வின் பண்ணாங்க. ஸோ அண்ட். ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல் பிகாஸ் ஷீ மிஸ் த பஸ். அவள் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தால் ஏன்னா அவள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. 20th ஒன் ஹீ இஸ் சிக் ஸோ ஹீ இஸ் இன் ஹாஸ்பிட்டல். அவள் சிக்காக இருந்தால் அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தாள், அதனால் ஸோ.
லாஸ்ட் ஒன் ரைட் ஏ ஷார்ட் பேராகிராஃப் ஆன் சம்மர். ஸோ உங்களுக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, சம்மர் பற்றி நீங்களே ஓனாக எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ எதை பற்றிலாம் எழுதலான்னு உங்களுக்கு ஹிண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வெதர், ஸோ அது எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அடுத்து க்ளோத்ஸ் வி வியர்னால் எந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணுவோம், காட்டன் ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் லூஸ் ட்ரெஸ்ஸாக வியர் பண்ணுவோம், சின்ன ட்ரெஸ்ஸாக வியர் பண்ணுவோம். வாட் வி லைக் டு ஈட் அண்ட் ட்ரிங்க், ஸோ பொதுவாக சாப்பிட என்ன விரும்புவோம், ஸோ ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுப்பாக கொஞ்சம் குளிர்ச்சியாக உள்ள பொருட்களை தான் நம்ம சாப்பிட விரும்புவோம். ட்ரிங்க் டீ காஃபி இல்லாமல் ஸோ பட்டர் மில்க், மோர், அப்புறம் இளநீர், டெண்டர் கோகனட், லெமன் ஜூஸ், அந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு தான் விருப்பப்படுவோம். வாட் வி லைக் டு டூ, ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன செய்வோம், எங்கேயாவது தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போக விருப்பப்படுவோம். வீட்டிலே இருக்கணும்னு நினைப்போம், வெளியில் ரொம்ப அலைய மாட்டோம். அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். பிளேசஸ் வி லைக் டு see, அதே மாதிரி தான் கொஞ்சம் குளிர்ச்சியான இடங்களுக்கு போகணும்னு விருப்பப்படுவோம். ஸோ இந்த மாதிரி யோசித்து நீங்களே ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். தேங்க்யூ.